இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம தினம் தினம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு 3 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமா நம்ம ஃபோன் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு இந்த ஸ்கிரீனிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த கேட்ராக்ட் நிறைய பேர் கேட்பாங்க, இது சர்ஜரி இல்லாமல் நான் க்யூர் பண்ணிக்கலாமான்னா சித்த மருத்துவத்தில் அதற்கு சாத்தியங்கள் இருக்கு. கண்களில் நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ரெட்னஸ் இருக்கு, வறட்சி தன்மை இருந்துகிட்டே இருக்குன்னா இதற்கு ரொம்ப ஈஸியா ஐ டிராப்ஸ் சித்த மருத்துவத்தில் இருக்கு. ரொம்ப ட்ரை ஐஸ் இருக்குன்னா இதற்கு நம்ம நேத்திர பூண்டு தைலமும் சீதேவி செங்கல் நீர் பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலமும் இருக்கு. இந்த தைலத்தை மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம கண்களுக்கு பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கண் பார்வை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம தினம் தினம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தோம்னா 10ல் 7 குழந்தைகள் கண் கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க. ஏன்னா விஷன் டல்லா இருக்குது. எனக்கு பார்த்தோன்னா நான் பவர் செக் பண்ணி பார்த்தேன், குழந்தைக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 வருஷமா 3 வருஷமா எனக்கு கண்ணாடியை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வயது வித்தியாசம் இல்லாமல் அடுத்தடுத்து கண் ரிலேட்டடாக கண் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப ஸ்க்ரீனிங் டைம் ரொம்ப அதிகமாக, ஸ்க்ரீனை நம்ம ரொம்ப நேரம் பார்க்குறது, மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய விஷனை கண்டிப்பாக ஆப்டிக் நர்வ் டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு 3 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாக நம்ம ஃபோன் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்னு தான் சொல்லணும். 0னா 1 நிமிஷம் கூட அந்த குழந்தை 3 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை நம்ம ஃபோனை கொடுக்கவே கூடாது, ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆப்டிக் நர்வ் அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானதாக இருக்கும். பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஆப்டிக் நர்வ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மொபைலை டைரெக்டாக பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன குழந்தையா இருக்கும் போதே குழந்தை கேட்குது, இல்லை அது விளையாடிட்டு இருக்கணும், நம்ம ஒர்க் பண்ணணும், இல்லை குழந்தை அடம்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு ரீசனை சொல்லி கையில் ஃபோனை கொடுத்துட்றோம். இது ரொம்ப குழந்தையா இருக்கும்போதே நமக்கு ஆப்டிக் நர்வை டேமேஜ் பண்ணிட்டு வளர வளர நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில குழந்தைகள் பார்ப்பாங்க, வெளிச்சத்தை பார்க்கும்போதே கண்ணு ரொம்ப கூசுதுன்ட்டு கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்கறது, இல்லை எனக்கு ரொம்ப மங்கலாக தெரியுது, ஸ்பெக்ஸ் போட்டால் கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் எல்லாமே நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி அடல்ட்ஸ் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் டைம் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுறத பார்க்குறோம். இல்லை ட்ரைவ் பண்ணும்போது நம்ம அப்படியே போகிறது, இல்லை இந்த காரணத்தினால கண்ணில் ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை, வறட்சி தன்மை அதிகமாக ஏற்படுது. அந்த லாக்ரிமேஷன் இல்லாததுனால, லாக்ரிமல் கிளான்ஸ் சரிவர இயங்காததுனால, ஓவர் ஹீட்னால நமக்கு கண்கள் பாதிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் வயதான காலத்தில் வயது ஆக இந்த மேக்குலரில் டீஜெனரேஷன் ஏற்படும் போது நமக்கு பார்வையில் குறைபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கிளைக்கமோ, கேட்ராக்ட், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கண்களில் நிறைய பேருக்கு ஏற்படுது. பொதுவாக இந்த கேட்ராக்ட் நிறைய பேர் கேட்பாங்க, இது சர்ஜரி இல்லாமல் நான் க்யூர் பண்ணிக்கலாமான்னா சித்த மருத்துவத்தில் அதற்கு சாத்தியங்கள் இருக்குது. கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்டேஜை தவிர ஆரம்ப காலகட்டத்திலே இதற்கு நம்ம சித்த மருந்துகள் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து நம்ம கிளியர் ஆகலாம். இப்போ நிறைய பேருக்கு ட்ரை ஐஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கண்களில் நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ரெட்னஸ் இருக்குது, வறட்சி தன்மை இருந்துக்கிட்டே இருக்குன்னா இதற்கு ரொம்ப ஈஸியாக ஐ டிராப்ஸ் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹோம் ரெமடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா திரிஃபலா நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். திரிஃபலா நெய் எதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்களில் இருக்கக்கூடிய வறட்சி, கண்களில் இருக்கக்கூடிய உஷ்ணம், இது எல்லாமே குறைப்பதற்கு இது பயன்படுது. திரிஃபலா நெய் நம்ம எப்படி செய்யணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். எப்படி செய்யணும்னா திரிஃபலாவை நம்ம ஒரு ½ கிலோ எடுக்கிறோன்னா அதற்கு 8 பங்கு தண்ணி விடணும். அது கிட்டத்தட்ட ஒரு 8 லிட்டர் தண்ணி விட்டு அது 8ல் 1ஆக அது காய்ச்சி வடிக்கணும். அந்த அளவுக்கு அது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோ திக்காக அந்த கஷாயம் வந்ததுக்கப்புறம் சுத்தமான பசு நெய்யில் அதை சேர்த்துக்கணும். தயாராகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஏன்னா இந்த திரிஃபலா டோட்டலாக தோற்பு சுவை இருக்கக்கூடியது தான். தோற்பு சுவை நெய்யோடு சேரும்பொழுது அது கொதிக்கிறதுக்கு நிச்சயமாக டைம் எடுத்துக்கும். இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்லும்போது இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3னுமே அதிகமான டேனின் இருக்குது. தோற்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நெய்யோடு சேர்த்து கொதிக்கும்பொழுது ரொம்ப டைம்
எடுத்துப்போம். கொதிச்சதுக்கு அப்புறம் அது நெய்யா வரும்போது லேசா சூடு இருக்கும்போதே கொஞ்சம் அதிமதுரம் பொடி அதுல சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த நெய் தான் கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்துறோம். என்னென்ன ப்ராப்ளம்க்கு ரொம்ப ட்ரை ஐ சிண்ட்ரோம் இருக்கு, கண்கள் ரொம்ப ரெட்னஸா இருக்குன்னா கண்களை சுத்தி இதை தடவணும். கண்ணுக்குள்ள விடக்கூடாது, கண்களை சுத்தி இதை தடவணும். நிறைய பேருக்கு வந்து கண்களுக்கு மட்டும் தானா, ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நிச்சயமா பண்ணிக்கலாம். இந்த திரிஃபலா நெய் வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, பாடி ஹீட்டா இருக்கும்போது நம்ம உள்ளுக்கும் இதை குடிச்சிக்கலாம். ஒயிட் டிசார்ஜ் இருக்கு, பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரி பிரச்சனை இருக்குனாலும் இந்த திரிஃபலா நெய்யை பயன்படுத்தலாம். இந்த திரிஃபலா நெய் கண்களை சுற்றி நல்லா நம்ம மசாஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் மூமெண்ட்டில், ஸோ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ப்ரெஷர் வந்து மைல்டாக கொடுக்கணும். மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு கண்களை நல்லா மூடி நம்ம கண்களை சுற்றி இந்த திரிஃபலா நெய்யை தடவிக்கிட்டே வந்தோம்னா கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ், ஆக்குலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாமே நமக்கு வலிமை அடையும். அதே மாதிரி கண்களை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே வலிமை அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த திரிஃபலா நெய்யை கண்களை சுற்றி நம்ம டெய்லி நல்லா காலை இரவு 2 வேளையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஐஸ் இருக்குன்னா இதற்கு நம்ம வந்து நேத்திர பூண்டு தைலமும் சீதேவி செங்கல் நீர் பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலமும் இருக்கு. இந்த தைலத்தை மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம கண்களுக்கு பயன்படுத்திட்டு வந்தோம்னா, கேட்ராக்ட் இருக்கு, இல்லை கண்கள் வந்து ரொம்ப ட்ரை ஐஸ் இருக்கு, முக்கியமாக பார்வை திறன் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த பார்வை திறன் குறைபாடு இருக்கு இல்லையா, இவர்களுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சிறந்த ஒரு பயிற்சியே இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பண்ணும்போது நிறைய பேர் ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கண்களை சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது 2 புருவமும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள், அதுக்கப்புறம் விழிகளுக்கு 2 பக்கமும், அதுக்கப்புறம் நம்ம கண்ணோட மேலே கீழே இருக்கக்கூடிய போனி ஏரியால நல்லா நம்ம கை வச்சு பார்க்கும்போது எலும்புகள் தெரியும் இல்லைங்களா, இந்த இடத்துல மேலே கீழே 2 சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை லேசாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம டெய்லி ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒரு 10 வாட்டி நம்ம அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த திரிஃபலா நெய்யை வச்சு கண்களை சுற்றி நல்லா நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரதுனாலும் பார்வை திறன் வந்து மேம்பாடு அடையுதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து முக்கியமாக ஐ எக்ஸசைஸ். இந்த கண்களுக்கு தரக்கூடிய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்களுக்கு தரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நெய் தீபத்தை வந்து ஏற்றிட்டு ஒரு ரூமில் வச்சுட்டு மைல்டாக அது இருக்கும்போது அதையே நம்ம பார்க்கணும். இது திராட்டக்கா அப்படின்ற ஒரு பயிற்சி. அந்த நெய் தீபத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு 10 அடி தூரத்தில் 7 அடி தூரத்தில் வச்சுட்டு அந்த தீபத்தையே ஒரு 5 to 10 நிமிடம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். மைண்டு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இந்த டைமில் அந்த தீபத்தை பார்த்துட்டே இருக்கும்போது கண்களுக்கு குளிர்ச்சியும் ஒரு சாந்தமும் மைண்டுக்கும் அந்த ரிலாக்ஸேஷனும் ஏற்படும் சொல்லலாம். பார்வை திறன் மேம்படும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னா ஐபால் ரொட்டேஷன். கண்களை வந்து நல்லா சுற்றி நல்லா ரொட்டேட் பண்ணணும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஐபாலை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து வலிமை அடையுது. நமக்கு வந்து விஷன் எவ்வளவுதான் குறைபாடு இருந்தாலும் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிறனாலும் குறிப்பிட்ட நாள் அளவு இந்த பயிற்சிகளும் இந்த திரிஃபலா நெய்யும் நம்ம தடவிக்கிட்டே வரும்போது கண் பார்வை தெளிவடையும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். இல்லைன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த 2 கீரையில் ஏதாவது ஒரு கீரையை டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையோ இல்லை கரிசலாங்கண்ணி கீரையோ என்னால் சமைச்சு சாப்பிட முடியல அப்படின்றவங்க இதை சாறு எடுத்து எண்ணெயோடு காய்ச்சி எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் நல்லெண்ணெய் தான் எடுக்கணும். நல்லெண்ணெயோடு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை டெய்லி காலையில் ஒரு 10 ml குடிக்கலாம். இது நல்லெண்ணெயோடு இல்லைனாலும் நம்ம பசு நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பசு நெய்யோடு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்த்து நம்ம காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சூடா இருக்கும்போதே கொஞ்சம் இதுல மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டு இந்த நெய்யை காலையில டெய்லி ஒரு ஸ்பூன் ஒரு 10 ml அளவுக்கு குடிச்சிட்டே வந்தோம்னா கண்களில் விழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நான் ரொம்ப நாளா கண்ணாடி போட்டிருக்கிறேன், சின்ன குழந்தையிலேருந்தே கண்ணாடி போட்டிருக்கேன், இல்லை என் குழந்தைக்கு கண்ணில் பார்வை குறைபாடு இருக்குன்றவங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி உணவில் அதிகமான விட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். மீன் சார்ந்த உணவுகள், பழங்கள், முக்கியமாக பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பப்பாளி பழத்தை தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வரோம். பப்பாளி பழம் ரொம்ப முக்கியம். அதோடு இப்போ மாம்பழம் சீசன், மாம்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களை நம்ம உணவில் நிறைய சேர்த்துட்டு வரணும். முளை கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்க்கடலை, எள்ளு, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா விழிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குணமாகி ஒரு சிலருக்கு வயது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை
பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கும் சித்த மருந்துகள் இருக்கு. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.